அது ஜூன் 2, 2019 அன்னைக்கு ராஜஸ்தான் சாக்வான் சொல்லப்படுற கிராமத்துல 45 வயதான சுபேத்துன்னு சொல்லப்படுற ஒரு பெண்மணிய பாம்பு கடிச்சு சம்பவ இடத்திலேயே இறந்து போயிடுறாங்க. இந்த சம்பவம் அந்த கிராமம் முழுவதும் காட்டு தீ போல பரவ ஆரம்பிக்குது. இந்த வழக்குடைய பின்னணி என்னன்றதையும் சுபேத்துக்கு அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துடலாம். வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம். நான் உங்கள் பிரியா. நம்ம சேனலுக்கு புதுசா பார்க்க வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ராஜஸ்தான் சாக்வா கிராமத்துல ராஜேஷ் மற்றும் சுபேத்துன்னு சொல்லப்படுற தம்பதிகள் வாழ்ந்துட்டு வராங்க. ராஜேஷ் ராணுவ வீரரா வேலை பார்த்துட்டு இருந்தவரு ஓய்வு பெற்ற பிறகு கான்பூர்ல ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு. ராஜேஷ்க்கு ராஜஸ்தான் சொந்த ஊரா இருந்தாலும் கான்பூர்ல வேலை கிடைச்சதால அந்த ஊர்லயே தங்கி வேலை பார்த்து வந்திருக்காரு. ராஜேஷ்க்கு 2 மகன்கள்ல மூத்த மகனுக்கு திருமணமாகி குடும்பத்தோட ராஜஸ்தான்லயே வாழ்ந்துட்டு வராரு. இவருடைய இளைய மகனான சச்சின் ராணுவத்துல பயிற்சி எடுத்துட்டு வரதா சொல்லப்படுது. சச்சின்க்கு திருமண வயது எட்டியதால ராஜேஷும் சுபேத்தும் தன்னோட மகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் ஜெய்ப்பூரை சேர்ந்த அல்பனான்னு சொல்லப்படுற ஒரு பெண்ணை ராஜேஷோடைய இளைய மகனான சச்சினுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்களுடைய திருமணம் இரு வீட்டார் சம்மதத்தோட டிசம்பர் 12, 2018 அன்னைக்கு நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. திருமணத்துக்கு பிறகும் அல்பனா ராஜஸ்தான்ல இருந்து ஜெய்ப்பூர்ல படிக்கிறதுக்காக அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவங்களுடைய கணவரான சச்சினும் அசாம்ல அவருக்கு ராணுவ பயிற்சி இருக்கிறதால அங்கேயே தங்கி வேலை பார்த்து வந்திருக்காரு. அல்பனாவுடைய மாமனாரும் கான்பூர்ல வேலை பார்த்து வரதால ராஜஸ்தான்ல இருக்கிற அவங்களுடைய வீட்டுல சுபேத்தும் அல்பனாவும் மட்டும் தங்கி இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்தது. திருமணத்துக்கு பிறகு அல்பனாவுக்கும் அவங்களுடைய மாமியார் சுபேத்துக்கும் அடிக்கடி சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகள் வந்து போய்கிட்டே இருந்திருக்கு. சச்சின் ஒரு புறம் தன்னோட மனைவியோட குறைகளையும் மறுபுறம் தன்னோட அம்மாவுடைய குறைகளையும் கேட்டு இருவருக்குள்ளையும் ஒரு சமாதான பாலமா இருந்து வந்திருக்காரு. ராஜேஷ் கான்பூர்ல வேலை பார்த்துட்டு வர்றதால அவருடைய மனைவி அவங்களுடைய மருமகளை பத்தி குறைகள் சொன்னாலுமே தன்னோட மனைவிக்கு அறிவுரைகளை சொல்லி குடும்பத்தை நல்வழிப்படுத்திக்கிட்டே வந்திருக்காரு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சச்சின் தன்னோட மனைவியையும் அம்மாவையும் ராஜஸ்தான் வந்து பாத்துட்டு போறத வழக்கமா வச்சுட்டு வந்திருக்காரு. அல்பனா ஜெய்ப்பூர்ல படிக்கிறதால அடிக்கடி ராஜஸ்தான்ல இருந்து ஜெய்ப்பூருக்கு போறது சுபேத்துக்கு பிடிக்காமலே இருந்திருக்கு. அதோட அவங்க தொடர்ந்து மொபைல்லையும் சமூக வலைதளங்கள்லயும் ரொம்ப ஆக்டிவா இருந்து வர்றது சுபேதாவுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. இதனாலேயே மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டைகள் ஏற்பட ஆரம்பிச்சது. அதோட மருமகளான அல்பனாவோட நடவடிக்கைகள்லயும் சில மாற்றங்கள் தெரியறதா சுபேத் உணர ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து இரவு நேரங்கள்ல அல்பனா மொபைல்ல பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சுபேத் தன்னோட மகன் கிட்ட தான் பேசுறாங்களான்ற ஒரு சந்தேகம் எழ ஆரம்பிச்சது. இதுக்காக ஒரு முறை அல்பனா மொபைல்ல பேசிட்டு இருந்ததை பார்த்து தன்னோட மகனுக்கு கால் பண்ணிருக்காங்க. அப்படி சுபேத் தன்னோட மகனுக்கு கால் பண்ணும்போது அவர் அந்த போன் கால் எடுத்து அட்டெண்ட் பண்ணி தன்னோட அம்மா கிட்ட பேசியிருக்காரு. அந்த சமயத்துல சுபேத் தன்னோட மகன் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் தெரிவிக்காமலேயே சகஜமா பேசிட்டு போனை கட் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து சுபேத் தன்னோட மருமகளான அல்பனாவை கண்காணிக்க ஆரம்பிக்காங்க. அவங்க கண்காணிக்கிறாங்கன்றது கூட தெரியாம இரவு நேரங்கள்ல அல்பனா மொபைல்ல பேசிட்டு வர்றத தொடர்ந்துகிட்டே வந்திருக்காங்க. இதனால கோபம் அடைஞ்ச சுபேத் தன்னோட மருமகளை கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி கண்டிச்சுமே மருமகள் கேட்காம தொடர்ந்து அவங்க தொடர்புல இருக்கிற நபர் கூட பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. 2-3 முறைகளுக்கு மேல கண்டிச்சும் சுபேத்தோடைய அறிவுரைகளை சொல்லியும் கேட்காததால சுபேத் தன்னோட மகனான சச்சின் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போறதா மருமகள் கிட்ட சொல்லி எச்சரிக்கைய கொடுத்திருக்காங்க. இதனால பயந்து போன அல்பனா என்ன செய்யறதுன்னு தெரியாம மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க. இந்த சூழல்ல தான் ஜூன் 2, 2019 அன்னைக்கு விடியற் காலையில சுபேத்துடைய வீட்ல இருந்து அவங்களுடைய மருமகளான அல்பனாவுடைய கூச்சல் சத்தம் அக்கம் பக்கத்து வீட்டினருக்கு கேட்க ஆரம்பிக்குது. இந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் உடனடியா சுபேத்துடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்படி உள்ள நுழைஞ்சதுமே சுபேத் மயக்க நிலையில இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைறாங்க. மறுபுறம் அல்பனாவும் தன்னோட மாமியார பாம்பு கடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதா கத்தி கதற ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த அங்க இருந்த சிலர் சுபேத்த உடனடியா மருத்துவமனையில எடுத்துட்டு போய் சேர்க்கிறாங்க. அவங்கள பரிசோதனை பண்ண டாக்டர் அவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டதா தெரிவிக்கிறாங்க. அதன் பிறகு கான்பூர்ல வேலை பார்த்துட்டு வர அவங்களுடைய மாமனாருக்கும் அவங்களுடைய கணவரான சச்சினுக்கும் சுபேத் இறந்து போயிட்டாங்கன்ற விஷயத்த தெரிவிச்சிருக்காங்க. அதன் பிறகு அவங்களுடைய உடலை
அட்டாப்சிக்கு அனுப்பாமலேயே வீட்டுக்கு கொண்டு வந்து நல்லடக்கமும் செய்து முடிச்சிருக்காங்க. சுபேத் இறந்து போனதுக்கு பிறகு ராஜஸ்தான்ல இருக்கிற அவங்களுடைய வீட்டுல அல்பனா மட்டும் தனிமையில இருந்து வந்திருக்காங்க. இவங்க தனிமையில இருந்து வர்றத உணர்ந்த ராஜேஷ் சுபேத்துடைய தங்கச்சியான சுனிதாவை அவங்களுடைய மருமகள் பாதுகாப்புக்காக வீட்டுல கொஞ்ச நாட்களுக்கு தங்கும்படி சொல்லியிருக்காரு. சுனிதாவும் மருமகளுக்கு உதவிகரமா அந்த வீட்லயே தங்க ஆரம்பிச்சாங்க. சுனிதா அந்த வீட்டுல தங்கி வர்றது அல்பனாவுக்கு பிடிக்காததால அவங்க கிட்டையும் சரிவர பேச்சுவார்த்தை இல்லாமயே இருந்து வந்தாங்க. அதே சமயம் நாட்கள் மெல்ல நகர நகர அல்பனாவுடைய குணாதிசயங்கள்ல இருந்து மாற்றம் தெரிஞ்சதா சுனிதா உணர ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து மொபைல்ல பேசிக்கிட்டும் அரட்டைகள் அடிச்சுக்கிட்டும் இருக்கிறத சுனிதா நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க யார்கிட்ட பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்றத கண்காணிச்சுட்டே வர ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல தான் ஆல்பா வேற ஒரு நபர் கூட தொடர்புல இருக்காங்களோன்ற சந்தேகம் சுனிதாவுக்கு ஏற்படுது. இந்த சந்தேகத்தின் அடிப்படையிலேயே கொஞ்ச நாட்களுக்கு ஆல்பாவை கண்காணிச்சுட்டே வந்திருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஆல்பா தன்னோட மாமியார் இறந்து போன விஷயத்த பத்தி மொபைல்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே சுனிதா இவங்க பேசிட்டு இருந்த விஷயங்களை ஒட்டு கேட்டதா சொல்லப்படுது. அவங்க பேசின விஷயங்களை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச சுனிதா ராஜேஷ் கிட்டையும் சச்சின் கிட்டையும் இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருக்காங்க. இதனால சந்தேகம் அடைஞ்ச ராஜேஷ் தன்னோட மனைவி இறப்பு மர்மமான முறையில இருந்ததா புகார் அளிச்சிருக்காரு. அதோட தான் மனைவி இறப்புக்கு மருமகளான ஆல்பா மேல சந்தேகம் இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காரு. இவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில ஆல்பா கிட்ட போலீஸ் தொடர்ந்து விசாரணைய நடத்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில அவங்களுடைய மாமியார தான் திட்டமிட்டு கொலை செய்ததா உண்மைய ஒத்துக்கிறாங்க. அதுக்கான காரணம் ஆல்பாவுக்கு மனிஷன் சொல்லப்படுற நபர் கூட திருமணம் தாண்டிய உறவுல இருந்து வந்திருக்காங்க. இந்த உறவை தன்னோட கணவருக்கு தெரியாம அவங்களுடைய மாமியார் வீட்டுக்கு கூட தெரியாம தொடர்ந்துகிட்டே வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சுபேதாவுக்கு இவங்களுடைய உறவு தெரிய வரவே தன்னோட மாமியார திட்டமிட்டு கொலை செய்ததா சொல்லியிருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு மாமியாரான சுபேத்துக்கு வாழைப்பழத்துல ஜூஸ் போட்டு கொடுத்திருக்காங்க. அந்த ஜூஸ்ல தூக்க மாத்திரைகளை கலந்து மாமியாரான சுபேத் கிட்ட கொடுத்திருக்காங்க. அவங்களும் எப்போதும் போல அது சாதாரண ஜூஸ் நினைச்சு ஆல்பனா கொடுத்த ஜூஸ வாங்கி குடிச்சிருக்காங்க. அந்த ஜூஸ குடிச்ச உடனே அவங்களுக்கு தூக்கம் வர்ற மாதிரியான உணர்வு இருந்திருக்கு. இதனால அவங்களுடைய அறைக்கு போய் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்கன்றத உறுதிப்படுத்திக்கிட்ட ஆல்பனா அவங்களுடைய காதலனான மனிஷ வீட்டுக்கு வரவழைச்சிருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்த மனிஷ் அவர் கூடவே அவருடைய நண்பரான கிருஷ்ணான்னு சொல்லப்படுற நபரையும் அழைச்சிட்டு வந்திருக்காரு. அந்த சமயம் சுபேதாவுடைய அறைக்கு போன 3 பேரும் அவங்களுடைய முகத்துல தலையணைய வச்சு அழுத்திருக்காங்க. இதனால மூச்சு திணறல் ஏற்பட்ட சுபேதா அவங்களுடைய கை கால்களை அசைச்சிருக்காங்க. அந்த சமயம் அவங்களுடைய கை கால்களை இறுக்கமா பிடிச்சு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க இறக்குற வரைக்குமே அவங்களுடைய முகத்துல தலகாணிய வச்சு அழுத்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களுடைய கை கால் அசைவுகள் நின்ற பிறகு அவங்க இறந்து போயிட்டாங்கன்றத உறுதிப்படுத்தின பிறகு அந்த வீட்டுல இருந்து மனிஷும் அவருடைய நண்பரும் யாருக்கும் தெரியாம இரவோடு இரவா அந்த வீட்டை விட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த சமயம் மனிஷ் அந்த வீட்டுக்கு வரும்போதே ஒரு விஷப்பாம்ப பெட்டியில அடைச்சி கொண்டு வந்திருந்தாரு. அந்த பாம்ப சுபேத்துடைய அறையில விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடி இருக்காங்க. அதன் பிறகு ஆல்பனா மனிஷ் அவருடைய கிராம எல்லைக்கு கடந்துட்டாருன்றத உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகு சுபேத்துடைய ரூம்ல இருந்து கத்தி கூச்சலிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கூச்சல் பக்கத்து வீட்டுல இருக்கிற நபர்களுக்கு கேட்டு உடனே சுபேத்துடைய அறைக்கு ஓடி வர்றாங்க. அவங்க வந்ததுமே ஆல்பனா அவங்க கிட்ட பாம்பு கடிச்சு தன்னோட மாமியார் மயக்க நிலையில இருக்கிறதா சொல்லி கதறி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்பனாவுடைய அழுகைய பார்த்த அந்த பகுதி மக்கள் ஆம்புலன்ஸ உடனடியா வரவழைச்சு சுபேத்த மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. மறுபுறம் தன்னோட மாமனார் கிட்டையும் பாம்பு கடிச்சுதான் மாமியார் இறந்து போயிட்டாங்கன்ற செய்திய சொல்லியிருக்காங்க. அவங்க ஊர் மக்கள் கிட்டையும் உறவினர்கள் கிட்டையும் சுபேத் பாம்பு கடிச்சுதான் இறந்து போயிட்டாங்கன்றத திட்டமிட்டு தெளிவான ஒரு நாடகத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. குடும்பத்தாரும் உறவினர்களும் மருமகள் சொல்றத நம்பி சுபேத்துடைய உடலை அட்டாப்சிக்கு அனுப்பாமலேயே நல்லடக்கம் செஞ்சிருக்காங்க. மறுபுறம் போலீஸுடைய விசாரணையில ஆல்பனா கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்கிக்கிட்ட போலீஸ் மனிஷையும் அவருடைய நண்பரான கிருஷ்ணகுமாரையும் கைது பண்றாங்க. அவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில சுபேத்துடைய கொலைக்கு உடந்தையா இருந்ததும் திட்டமிட்டு செயல்பட்டதும் போலீஸ் கிட்ட வாக்குமூலமா கொடுத்திருந்தாங்க. சுபேத்துடைய இறப்பின் போது கொண்டு வந்த விஷப்பாம்பு ஜெய்ப்பூர்ல இருக்கிற ஒரு பாம்பாட்டி கிட்ட பணம் கொடுத்து விஷப்பாம்பை வாங்கிட்டு வந்ததாவும் தெரிவிச்சிருந்தாரு. சுபேத் இறந்து கிட்டத்தட்ட 7 மாத காலத்துக்கு பிறகுதான் அவங்களுடைய இறப்பு தற்செயலானது இல்லன்றத போலீஸ்
போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. மறுபுறம் ஆல்பனாவுக்கும் மனிஷ்க்கும் படிக்கிற காலத்துல இருந்தே தொடர்பு இருந்து வந்ததா தெரிய வந்திருக்கு. இந்த தொடர்பு திருமணத்துக்கு பிறகும் ஆல்பனா தொடர்ந்துகிட்டே வந்திருக்காங்க. மாமியாரான சுபேத்துக்கு இந்த விஷயம் தெரிய வரவே தான் திட்டமிட்டு கொலை செய்துட்டதா 3 பேருமே வாக்குமூலமா கொடுத்திருக்காங்க. இந்த வழக்குடைய விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே ஒவ்வொரு விஷயமும் குடும்பத்தாருக்கு தெரிய வரும்போதெல்லாம் பெரும் அதிருப்தியோட இருந்திருக்காங்க. அதோட அல்பனாவுடைய கணவரான சச்சின் தன்னோட மனைவி கையாலேயே தான் அம்மாவை கொலை செய்திருக்கிறத நினைச்சு ரொம்பவே வருத்தம் அளிக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. சுபேத்துடைய தங்கையான சுனிதாவுடைய தூண்டுகோலின் பேர்ல தான் இந்த வழக்குடைய உண்மைத்தன்மை வெளியே வந்ததா சுபேத்துடைய குடும்பத்தார்கள் உணர்றதா சொல்லியிருக்காங்க. திருமணமான 1 வருட காலத்திலேயே அல்பனா தன்னோட மாமியார திட்டமிட்டு கொலை செய்தது அந்த பகுதி மக்கள் கிட்ட பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அல்பனா திட்டமிட்டு சுபேத்தை கொலை செய்த சம்பவம் அந்த பகுதி மக்கள் கிட்ட பெரும் அதிருப்தியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. போலீஸ் இந்த வழக்குல சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் சேகரிக்கிறதுக்காக அல்பனாவுடைய மொபைல் எண் தரவுகளை ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட ஆய்வுல சம்பவம் நடந்த அன்னைக்கு அல்பனா மனிஷ்க்கு கிட்டத்தட்ட 129 முறைக்கு மேல கால் பண்ணி இருக்கிறதாவும் அதுல சில கால் வீடியோ காலா இருந்ததாவும் தெரிவிச்சிருக்காங்க. அதோட மனிஷுடைய நண்பரான கிருஷ்ணகுமாருக்கு அல்பனா 19 முறைக்கு மேல கால் செய்திருக்கிறதாவும் தெரிய வந்திருக்கு. சம்பவம் நடக்க இருந்த நேரத்துல முன்புற வாசலை தவிர்த்துட்டு பின்புற வாசல் வழியா வந்துதான் இந்த கொலை சம்பவத்தை செய்ததா போலீஸ் கிட்ட வாக்குமூலமா கொடுத்திருக்காரு. போலீஸ் இந்த வழக்குக்கு தேவையான சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் சேகரிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அதோட இந்த கொலை வழக்குல 3 தவிர்த்து மற்ற நபர்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்ற கோணத்திலையும் தொடர்ந்து விசாரணைகளை நடத்திட்டு வராங்க. சுபேத்துடைய குடும்பத்தாரும் உறவினர்களும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டி நீதிமன்றத்துல கோரிக்கையை எழுப்பியிருக்காங்க. விஷப்பாம்பு கடிச்சு இறந்து போனாங்கன்னு நினைச்ச சுபேத்துடைய இறப்பு இறுதியா அவங்க திட்டமிட்டு கொலை செய்திருக்காங்கன்ற உண்மைய போலீஸ் 7 மாதங்களுக்கு பிறகு திட்டமிடப்பட்ட கொலை சம்பவம்ன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வழக்கு பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.